இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 35, துறவு. குறள் எண் 342. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்தபின் ஈண்டு இயற்பால பல. நான் மறுபடியும் சொல்கிறேன். வேண்டின் உண்டாக துறக்க, துறந்தபின் ஈண்டு இயற்பால பல. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லா பொருள்களையும் துறந்தால் ஒருவருக்கு இம்மை கண்ணே உளவாம் முறைமையை உடைய இன்பங்கள் பல. அவ்வின்பங்களை வேண்டின் அவற்றை காலம் அறிந்து பெற துறக்க என்கிறார். அதாவது எல்லா பொருள்களையும் துறந்தவர்க்கு ஒரு உண்டாகும் இன்பங்கள் பலவாகும். அத்தகைய இன்பங்களை காலம் அறிந்து துறந்தால் அவருக்கு பல இன்பங்கள் கிடைக்கும். எல்லா பொருள்களையும் துறந்து விட்டார் அவருக்கு பல இன்பங்கள் கிடைக்கும் என்கிறார். அதாவது முதல்ல துறவு ஒரு பொருளையும் சொல்லி, இப்போ எல்லா பொருள்களையும் துறந்துட்டார். நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருள்களையுமே துறந்தால் அவருக்கு என்ன வேண்டுமோ அந்த இனிமையான வாழ்க்கை கிடைக்கும். அந்த இனிமையான வாழ்க்கை வேண்டுமானால் எல்லா பொருள்களையும் துறக்க வேண்டும் என்கிறார். அருமையாக சொல்கிறாரு. அதாவது துறவு என்பது துறவி மட்டும் கிடையாது, பொருள்களையும் துறக்க வேண்டும். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா இன்பமும் கிடைக்கும்னு சொல்கிறார். முதல்ல ஆரம்பிச்சிருக்கார் இப்படி, போக போகத்தான் தெரியும் என்ன வரும் சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அற்புதமான குறள்களை அவர் எழுதியதால் தான் வீரமா முனிவர் இங்கு மதம் பரப்ப வந்தவர். அவர் அதை விட்டு அவருடைய திருக்குறளை படித்தவுடன், மதமாவது உண்ணாவது திருக்குறளை படித்தவுடன் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகமெல்லாம் பரவச் செய்தார். அதற்கு பின் தான் உலகத்தில் திருக்குறள் பல மொழிகளில் பேசப்பட்டது. 117 மொழிகளில் இன்று இடம்பெற்றுள்ளது திருக்குறள். அதாவது திருக்குறள் ஒன்றுதான் உலகத்திலேயே 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல். மாணவ செல்வங்களே, தயவுசெய்து தினந்தோறும் ஒரு குறளையும் அதனுடைய பொழிப்புரையும் படியுங்கள். அதன்படி நடங்கள், வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம்.